வழங்கப்படுகிறது. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். சுமித்திரை அனுமதி கொடுக்க லக்ஷ்மணன் ராமனையும் சீதையும் பின்தொடர்ந்து காட்டுக்கு ஏகுகிறான். மக்கள் அனைவரும் புலம்புகிறார்கள். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷம். நாடு முழுக்க துக்கம், தந்தைக்கும் தாயருக்கும் துன்பம். வசிஷ்டனே கலங்கினார். இவர்கள் அனைவரும் கலங்கியிருந்தாலும் காடு மட்டும் சந்தோஷத்தில் இருந்தது. இப்பதான் நமக்கு ஒரு பெரிய இன்பம் காத்திருக்கிறது. இனி ராமன் நம்மிடத்தில் வரப்போகிறான். நாடு அடைந்த லாபத்தை எல்லாம் நாம் அடையப் போகிறோம். உரையாசிரியர்கள் ஆச்சாரியர்கள் எழுதும்போது இனி காடு முடிசூடிற்று என்று எழுதுகிறார்கள். நாடு முடி இழந்தது, காடு முடிசூடிற்று. ராமன் எங்கு வாழ்கிறானோ அது நாடு. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுகிறோம். வஸ்தவ்யம், வசிக்க வேண்டிய இடம் பகவானுடைய திருவடிகளும் ஆச்சாரியனுடைய திருவடிகளும். அப்படி இருக்கிறச்சே அயோத்தி நாடா காடு நாடா? ராமன் காட்டுக்கேகினால் காடே நாடாகிவிடும். அந்த தைரியத்தில் தான் சுமித்திரை லக்ஷ்மணனை அனுப்புகிறாள். இனி காட்டிலே வாழ். நாமும் ஒரு அழகான மலை, காடுகள் சூழ்ந்திருக்கிற மலை ராமகிரி. கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரிலிருந்து சுமார் 30 மைல் தொலைவில் இருக்கும் ராமநகரத்தை அடைந்துள்ளோம். கீழே ஊர் உள்ளது. மலையேறி போரோமானால் மேலே பட்டாபிஷேக ராமர் உள்ளார். நாம் முதலில் கீழில் இருக்கும் சன்னதியை சேவித்துக் கொள்வோம். 1971 ஸ்தாபிக்கப்பட்ட சன்னதி என்று விண்ணப்பம் செய்தேன். ஆச்சரியமான சிறு கோவில். ஆனால் அர்ச்சக சுவாமிகளும் மற்றும் கைங்கரியப்பரர்களும் மிக்க ஆதரத்தோடே பராமரித்து வரும் கோவில். முதலில் ஆழ்வார் ஆச்சாரியர்களை தரிசித்துக் கொள்ளுவோம். சேனாபதி ஆழ்வான் என்னும் சேன முதலியார் என்னும் சொல்லப்படும் விஸ்வக் சேனர் ஓம் நமோ கஜவக்திராத்யைஹி பாரிஷத்தை பிரசாசதே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே என்று ஸ்ரீ பராசர பட்டர் சூத்திரவதி என்னும் தர்மபத்னியோட கூடின விஸ்வக் சேனர் விளங்குகிறார். அவரை முதற்கண் வணங்குவோம். இவரே நமக்கு எந்த காரியத்தில் ஏற்படும் விக்னங்கள் தடங்கல்களையும் போக்கும் சக்தி படைத்தவர், அருளே உருவானவர். அவரை சேவித்துக் கொண்டு அவருக்கு அடுத்தா போலே அவருடைய அருளுக்கே பாத்திரபூதரான சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் ராமனை பல பாசுரங்களாலே பாடினவர். விஸ்வக்சேனர் இடத்தே அனைத்து உபதேசங்களையும் பெற்றவர். அந்த சுவாமியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆச்சரியமான திருவுருவத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். நம்மாழ்வார் ஆழ்வார்களிலே தலைவர். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆண்டாள். கோதா என்னும் ஆண்டாள் என்னும் நாச்சியார் என்னும் கொண்டாடப்படுபவள். அவளே ராமனை மனத்துக்கினியான் என்று பாடியிருக்கிறாள். தற்போது நாம் திருப்பாவை மார்கழி மாதத்தில் உள்ளோம். இந்த திருப்பாவையில்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் என்ன ஆண்டாள் சாதிக்கிறாள். ராமனே அனைத்து பெண்களின் மனத்துக்கினியான். அப்படி சொல்லலாமா? ஏகதார விரதன் அல்லவோ? ராமன் ஒரு தாரத்தைத்தானே கல்யாணம் பண்ணி கொண்டான். அதுதான் பெண்கள் மனத்துக்கு திருப்தியே. ஒரு பெண் எப்போது திருப்தி அடைவாள்? இந்த ஆண் ஒரு தாரத்தை தவிர மற்றொருத்தியை பார்க்க மாட்டான் என்றால் தானே எல்லா பெண்களுக்குமே சந்தோஷம் ஏற்படும். ஆக ராமனை பார்த்தா தான் மொத்த பெண்களுக்கும் சந்தோஷம். இவன் ஏகதார விரதன். அதனால் தான் ஆண்டாள் மனத்துக்கினியான் என்று ராமனை பாடி உள்ளாள்.
ஆண்டாளுக்கு அடுத்தா போலே ஆண்டாளுடைய அண்ணனை சேவித்துக் கொள்ளுவோம். ஆண்டாளுக்கு அண்ணனா? கேள்விப்பட்டதில்லையே. ஆண்டாள் ஒரே குழந்தையாயிற்றே, அதுவும் பெரியாழ்வாருக்கு துளசீவனத்தில் கிடைத்த குழந்தையாயிற்றே. என்னால் ஆண்டாளுக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லாமல் போனாலும் அவள் ஆசைப்பட்ட அண்ணன் உள்ளார். அவரே கோயிலில் எழுந்தருளிருக்கும் பகவத் ராமானுஜர். ராமானுஜரை ஆண்டாள் தனக்கு அண்ணனாகத்தான் பாரித்தாள். இந்த திவ்ய கஷேத்திரத்தை ராமானுஜர் ரொம்ப அற்புதமாய் எழுந்தருளி உள்ளார். அவரே ராமனின் தம்பி. இப்ப நம்ம பார்த்த கதையெல்லாம் லக்ஷ்மணனை பத்தி தானே. லக்ஷ்மணனுக்கே ராமானுஜன் ராமானுஜன் தானே திருநாமம். ஏன்னா ராமனுக்கு தம்பி, அனுஜன்ன தம்பி. ராமனுக்கு தம்பி ராமானுஜர். லக்ஷ்மணன் ராமனுக்கு தம்பியா காட்டுக்கு போய் எத்தனையோ தொண்டுகளை புரிந்தார். அதே போல மற்றொரு ராமனுக்கு தம்பியான ராமானுஜர் ஸ்ரீரங்கம்ங்கிற நகரத்திலிருந்து புறப்பட்டு காடு போல பல பல இடங்களை கடந்து மைசூர் மண்டயம் தாண்டி மேலக்கோட்டைக்கு எழுந்தருளினாரோ இல்லையோ, அப்போதெல்லாம் வழியில் இருந்த ஊர் தானே இது. இந்த ராமநகரமும் அதை போல ஒரு காடு, ராமானுஜரே வந்துட்டு போயிருக்கிற ஊர் தானே. அப்ப ராமனின் தம்பி லக்ஷ்மணனும் காட்டுக்கு போய் தொண்டு புரிந்தான். ராமனின் தம்பின்னு பெயர் கொட்ட ராமானுஜரும் காட்டு பக்கம் வந்துதான் தொண்டு புரிந்தார். ஆக ரெண்டு பேரையும் சேர்த்து இப்போது நாம் சேவித்துக் கொண்டோம். ஆச்சரியமான திருத்தலம் இதோ. உற்சவரை சேவித்துக் கொள்ளலாம். நிறைய புஷ்பம் சமர்ப்பித்துக் கொண்டு காட்டுக்கு போகும் திருக்கோலத்தில் அவர் இல்லை. அவர் நாட்டிலிருந்து அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கும் திருக்கோலத்தில் தான் உள்ளார். கோதண்டராமன் சிறு திருமேனி. மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவோம். அதை போலத்தான் ராமன் இங்கே நடுவாக எழுந்தருளி இருக்கிறார். பக்கத்தில் லக்ஷ்மணன், மற்றொரு பக்கத்தில் சீதை கூப்பிய கைகளோடே எப்போதும் தொண்டு புரியும் ஆசையோடே ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். உற்சவர்களை எல்லாம் சேவித்துக் கொண்டோம். இனி மூலமூர்த்தி காண கண்கோடி வேண்டும். ஆச்சரியமான திருமேனி. முதல்ல மூலவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் நடந்து மஞ்சள் காப்பு சாத்தி உள்ளார்கள். மஞ்சள் காப்போட மூலவரை சேவித்துக் கொள்ளுவோம். திருவடியில் இருந்து திருமுடி வரை ஆச்சரியமான காப்பு. பகவான் நமக்கு காப்பு. ராம பஞ்சரம், துவாதசநாம பஞ்சரம்னு கேள்விப்பட்டிருப்பீள். நம்ம எல்லாருக்கும் கவச்சத்தை போல ராமன் இருக்கிறார். ஆனால் காட்டுக்கு போகும்போது கவச்சத்தை களைந்து விட்டு ஆபரணங்களை எல்லாம் களைந்து விட்டுத்தானே போனார். அதே போல இங்கேயும் ஆபரணங்கள் இல்லை, கவச்சம் இல்லை, ஆனால் மஞ்சள் காப்பு. மஞ்சள்னாலே மங்களம் அல்லவா? மங்களம்னா மங்களாசாசனம். அடியார்களுடைய மங்களாசாசனம் தான் பெருமானுக்கு காப்பு. மஞ்சள் என்பதே பவித்திரமானது, மங்களமானது. மேலும் அருகில் இருக்கும் சீதாதேவியே மஞ்சள் வர்ணத்தவள் தானே. ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு சொல்றோம். அப்ப அந்த சீதாதேவியினுடைய மஞ்சளே, அவருடைய திருக்கண் பார்வையே பெருமானுக்கு காப்பாக எப்போதும் உள்ளது. ஓர் புறத்தில் சீதையும் மஞ்சள் காப்போட சேவிச்சுக்கிறோம், மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணனையும் காப்போட சேவித்துக் கொண்டோம். ஆஞ்சநேயர் அமர்ந்த திருக்கோலத்தை தன் திருவடியை மடித்து குந்திட்டு கொண்டு எப்போது எப்படி ராமனுக்கு தொண்டு புரியலாம் என்னும் திருக்கோலத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். ஆக ராமநகரத்தில் கீழிருக்கும் கோயிலில் உற்சவமூர்த்தி, ஆழ்வார் ஆச்சாரியர்கள், மூலவர் அனைவரையும் இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். இவர்கள் தானே காட்டுக்கு புறப்பட்டு போக வேண்டும். புறப்படும் சர்க்கத்தை அடைவோம். 40வது சர்க்கம். ததஹ சுமந்திர காகுத்ஸ்தம் பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத் வினீதோ வினயஜ்ஞச்ச மாதலிர் வாசவம் யதா. எப்படி இந்திரனுக்கு மாதலி தேரோட்டியாக இருந்தானோ அதே போல ராமனுக்கு இப்போது சுமந்திரர் தேரோட்டியாக வந்தார். தேர் கொண்டு வந்து தயாராக நிறுத்தப்பட்டது. தேரோட்டி சுமந்திரனும் வந்து விட்டார். தசரதனும் ஆணை பிறப்பித்து விட்டார். மக்கள் இனி செய்வதற்கு ஏதும் இல்லை. ராமன் சீதையை கைப்பிடித்து அழைத்து வந்து தேரில் ஏறச் சோறுகிறார். தம் ரதம் சூர்ய சங்காசம் சீதா கிருஷ்டேன சேதசா ஆருரோகவராரோகா கிருத்வாலங்காரம் ஆத்மனஹ. ராமனே சீதைக்கு அலங்காரம், சீதையே ராமனுக்கு அலங்காரம். முதலில் நீ ஏறு சீதை, உன் திருவடி இந்த தேரில் படட்டும் என்று ராமன் சொல்ல சீதை தன் திருவடி வைத்து தேரில் மேல் ஏறி அமர்ந்தாள். அடுத்து ராமன், அடுத்து லக்ஷ்மணன் ஏறினார்கள். வனவாசம் ஹி சங்கியாய வாசாம் சியாபரணானிச்ச பர்த்தாரம் அனுகச்சந்தே சீதாயை ஸ்வசுரோ ததௌ பிரயாதேது மகாரண்யம் சிரராத்ராய ராகவே பபூவ நகரே மூர்ச்சா பலமூர்ச்சா ஜனஸ்யச்ச. ராமனும் சீதையும் தேரில் ஏறினார்கள் என்று கேள்விப்பட்டவுடன்
அவனவன் தன் வீட்டு மாடியிலிருந்து கீழே விழுந்தான். ராமன் கீழிருந்து மேலேறினான். ஆனால் மக்கள் மேலிருந்து கீழே சரிந்தார்கள். இனி இந்த நாடு சோபை இழந்தது. ராமன் இல்லை, நாம் உயிரையே இழந்தோம் என் அவனவன் அழுது அரற்றத் தொடங்கினார். பார்ஸ்வதா பிருஷ்டதாபி லம்பமானாஸ்ததுன்முகாக பாஷ்பூர்ண முகா சர்வே தமூச்சுர் பிருஷனிஸ்வனாக. ராமன் சுமந்திரனை பார்த்து, சுமந்திரா செல்லலாம், இனி நிற்க வேண்டாம். நிற்க நிற்க அனைவரும் அழப்போகிறார்கள். நம்மால் அவர்களுக்கு ஏதும் உதவ முடியாது, புறப்படலாம் என்று சுமந்திரனுக்கு ஆணையிட்டான். கடிவாளங்களை சுமந்திரனும் சொடுக்கினான். தேர் போகணுமே, போவதற்கு மக்கள் அனுமதித்தார்த்தானே தேர் போகும். மக்கள் வெள்ளத்தை போல சூழ்ந்து கொன்று மக்கள் வெள்ளமா அல்லது அவர்களுடைய கண்களிலிருந்து ஓடி வரும் கண்ணீர் வெள்ளமா என்ன வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அழுதார்கள். சுமந்திரா, தசரதனுக்கு எங்கள் பேரில் கருணை இல்லை. கௌசல்யால் தன் பிள்ளையை தடுக்க முடியவில்லை. லக்ஷ்மணன் எத்தனை பேசினாலும் எடுபடவில்லை. நீர்தான் வெகு நாட்களாக இந்த நாட்டில் மந்திரியாக உள்ளீர். உமக்கு தெரியும் ராமர் இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாதுன்னு. அப்ப நீராவது இந்த தேரை ஓட்ட மாட்டேன்னு கடிவாளத்தை கீழே போட்டுவிடக்கூடாதா? அப்படி போட்டாலாவது ராமன் நிற்க மாட்டாரோ? நீர் போக வேண்டாமே என் இவர்கள் சொல்ல, அதே சமயத்தில் ராமன், சுமந்திரா, ராமனுடைய ஆணை செல், இனி இவ்விடத்தில் நிற்காதே, போ என்று ராமன் சொல்லுகிறார். இருவருக்கும் இடையில் சிக்குண்டு போய் போவதா வேண்டாவா, நிற்கவா போகவா என்று சுமந்திரன் தத்தளிக்கிறான். அப்போது மக்கள்லாம் பிரார்த்திக்கிறாளாம், ஒரு முறையாவது இப்ப நீ மெதுவா ஓட்டின்னு போனாதான் கடைசி ஒரு முறை, இனி 14 வருஷத்துக்கு ராமன் முகத்தை எங்களால் சேவிக்க முடியாது. இப்போ ஒரு 2 நிமிஷமாவது அந்த முகத்தை சேவிக்கும் பாக்கியத்தை கொடு. இந்த குதிரைகள் வாயு வேக மனோவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள். அந்த குதிரைகளை ஏன் பூட்டின சுமந்திரா? பைய மெதுவே போகும் குதிரைகளை பூட்டி அடிச்சுன்னு வரக்கூடாதா? பிரார்த்திக்கிறார். சையச்ச வாஜினாம் ரஷ்மீன் சூதயாகி சனைஹி முகம் திரக்ஷாம ராமஸ்ய துர்தச நோ பவிஷ்யதி. எங்கள் தசை இந்த கேவலமான தசையாப்படுத்தே. மக்கள் சொல்றார்களாம், தசரதன் எங்களிடத்தில் தான் ராமபட்டாபிஷேகத்தை பத்தி முதல்ல கேட்டான். அப்ப நாங்க தான் சொன்னோம், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். ராமனை அம்பாரி பேர்ல ஏற்றி வைத்து நாங்க அத்தனை பேரு கூட்டமா இருந்து ஒரு நிமிஷம் ராமனுடைய முகத்தின் சேவை கிடைக்காதான்னு தவிச்சுண்டு சேவிக்கணும் நாங்க தான் சொன்னோம். ஆனா அது தேரில் ஏற்றி இப்போது ஒரு நிமிஷம் கிடைக்காதாங்கிற நிலை வரும்னு நம்பி சொல்லல தசரதா. அப்ப எங்கள் வேண்டுகோளே வேறு, ஆனா இப்ப நடந்திருக்கிறதே வேறு. கிருதகிருத்தியாகி வைதேகி சாயமேவானுகதா பதின் ந ஜஹாதி ரதா தர்மே மேரு மேரு உபகர்மகா யதா. அந்த சீதைக்குத்தான் எவ்வளவு வைபவம். வந்தது 12 வயசுக்கு, இருந்தது 12 ஆண்டுகள். 6 வயதுக்கு வந்தாள், 12 ஆண்டுகள் வாழ்ந்தாள். இப்ப வயசு 18. இந்த 18 வயசு சீதை 24 வயசு ராமன் பின்னே தொடர்ந்து போய் தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை காத்து கொடுத்தாளே. அதை விட சீதைக்கு என்ன வேணும்? ஆனால் நாம் தான் இன்னும் ராமன் பின்னே போகாமல் அழுது கொண்டிருக்கிறோம். அஹோ லக்ஷ்மண சித்தார்த்தா சததம் பிரியவாதினம் பிராதரம் தேவசங்காசம் யஸ்துவம் பரிச்சரிஷசி. லக்ஷ்மணனுக்குத்தான் எவ்வளவு வைபவம் பத்தியா? தன்னுடைய தமையனை துளியும் சந்தேகத்துக்கிடமல்லாமல் பின்தொடர்ந்துட்டான். எங்க எல்லாருக்கும் பொறாம சுமித்திர பேரிலே. பெற்றதும் 2 செல்வ கொழுந்துகளை பெற்றாள். அவள் என்ன விரும்பினாளோ அதை மட்டும் நடத்திவிட்டா. கடைசியில கௌசல்யை ராஜமாதா, நடக்கல. கைகேயி ராஜாவாக போறவன மாதா, நடக்க போறதே இல்லை. தசரதன் இத்தனை பேரையும் பெற்றவன், அழுகிறான். ஆனா ஒரு துளி அழுகை இல்லாமல் எதற்கு பெற்றோமோ அந்த இலக்கை அடைந்தோம்னு சுமித்திர நிற்கிறாளே, இதுன்னா எப்போது நிலைத்து நிற்கக்கூடியது என்னும் மக்கள் அனைவரும் அழுது புலம்பி ராமன் மெதுமெதுவே தங்களை விட்டு பிரிந்து உயிரே உடலை விட்டு பிரிந்து போமாகோலே வருத்தத்தோட பார்த்திருக்கிறார்கள். நாம் வருத்தம் நீங்கி ராமாயணத்தின் பெருமையோடு இப்போது மலையேறி போகப் போகிறோம்.